பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து கொய்யாக்கா நிறைய எடுத்துட்டாங்கன்னா குழந்தை கலரா பிறக்கும்னு சொல்லுவாங்க. பொறுத்த வரைக்கும் செவ்வாழையும் கொய்யாக்காவும் கலருக்கு வந்து ரொம்ப பெரிய ரோல். நிறைய பேர் தவறா சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குங்குமப்பூ வந்து கலர் கொடுக்கறது இல்ல. குங்குமப்பூ வந்து ஆக்சுவலி சயின்டிபிக்கா அதை பத்தி இன்னும் ரிசர்ச்சஸ் வரணும், தெரியாம சொல்றாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் குங்குமப்பூ சாப்பிட்ட எல்லாருமே கலர் ரொம்ப குறைஞ்சதா பார்த்திருக்கேன். பேபி ரொம்ப வெயிட்னா அம்மாக்கு சர்க்கரை நோய் இருந்தா குழந்தை ரொம்ப வெயிட் ஆயிரும். சோ இவங்க கொய்யாக்கா சாப்பிட்டாங்கன்னா அம்மாக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆகும், பிரெக்னன்சில சர்க்கரை நோய் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வராது. அண்ட் பிறக்கிற குழந்தையும் வந்துட்டு அம்மாக்கு சுகர் இருந்தா 4-5 கிலோ வரைக்கும் கூட பிறக்கும். அம்மாக்கு சுகர் இருந்தா குழந்தை வெயிட் ஊதிடும் வயிற்றுக்குள்ள, அது ஹெல்த்தி இல்ல. ஓகே. சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பா கொய்யாக்கா சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு மலச்சிக்கல் வராது, மூளை பிரச்சனை எல்லாம் வராது. அண்ட் அவங்களுக்கு செரிமான சக்தி நல்லா இருக்கும், நெஞ்சு கறிக்குது, எது கழிக்குது, வாமிட்டிங் அதெல்லாம் இருக்காது. அண்ட் அவங்களுக்கு சர்க்கரை நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவும். சோ பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொய்யாக்கா ரெகுலரா எடுத்துக்கலாம்.